ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் பயணம் பண்ண தமிழ்நாடு டு ஹிமாச்சல் பிரதேஷ் ட்ரிப்போட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் மத்திய பிரதேசத்தில் எங்கே தங்கி இருந்தோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷில் பார்க்க வேண்டிய உஜ்ஜைன் மகாகாளேஸ்வர் கோவிலோடு சேர்த்து படா கணேஷ் கோவில், ஹர்சித்தி சக்தி பீடம், கட்காலி சக்தி பீடம், பத்ரிஹரி குகை கோவில், மங்கள்நாத் கோவில், காலபைரவர் கோவில், ராம்காட் மற்றும் துவாரகாகேஷ் கிருஷ்ணர் கோவில்னு பார்க்க வேண்டிய முக்கியமான தலங்கள் பற்றி ஒரு கம்ப்ளீட் கைடு மாதிரியான வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். உஜ்ஜைன் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து மத்திய பிரதேஷில் பார்க்க வேண்டிய 2 ஜோதிர்லிங்கம் தலங்கள், அகல்யா ஃபோர்ட், சனி நவகிரக கோவில் மற்றும் ராஜராஜேஸ்வர் கோவில்னு எல்லா இடத்துக்கும் எப்படி நாங்கள் போனோம்னு டீட்டெயில் வீடியோ வரப்போகுது. அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க உஜ்ஜைனில் நாங்கள் தங்கின ஹோட்டலோட ரூம் டூர், ப்ரைஸ் டீட்டெயில், ஃபுட், இப்படி எல்லா தகவல் பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் உஜ்ஜைனுக்கு வரீங்கன்னா நல்ல ஸ்டே எங்கே கிடைக்கும், சாப்பாடு எப்படின்னு டென்ஷன் ஆக வேணாம். ஏன்னா ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலேயே சூப்பராக ஒரு இடம் இருக்குது. ட்ரெயினில் இருந்து இறங்கின உடனே 100 மீட்டர் தொலைவிலேயே அமைந்திருக்கு இந்த அவந்திகா ஹோட்டல். ஃபுட்ஸும் ஸ்டேயும் ஒரே இடத்துல கிடைக்கிற பெர்ஃபெக்ட் காம்போ இது. இவங்க கிட்ட ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. காலை, மதியம், இரவு இப்படி 3 வேளையும் இங்கே உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். டேஸ்டாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே ஃபுட் மட்டும் இல்லாமல் ஸ்டேக்கும் நல்ல வசதியாக இருக்குது. நீங்கள் சோலோ ட்ராவலராக வந்திருந்தாலும் டார்மிட்டரி வசதி இருக்குது. ஃபேமிலியாக வந்தாலும் ஏசி ரூம்ஸும் இருக்குது. அதை விட முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சேஃபாகவும் இருக்குது. அதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ஹோட்டலோட பெரிய ரிசப்ஷன் ஏரியா. ரூம் புக்கிங்கில் இருந்து என்கொயரி வரைக்கும் எல்லாமே இங்கே தான். வெயிட்டிங் ஏரியாவும் ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. சோஃபா எல்லாம் போட்டு டெம்பிள் சைட் சீயிங் ஃபோட்டோலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ ரூமுக்கு போகலாம். இங்கே 2 ஃப்ளோர்லேயும் ரூம்ஸ் இருக்குது. நடுவில் ஓப்பன் ஏரியா, பெரிய வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. இப்போ வாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 பேர் ஸ்டே பண்ணுற ரூமில் ஒரு டபுள் பெட், 2 சிங்கிள் பெட், ஏசி, ஃபேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சோஃபா, ஒர்க்கிங் டேபிள் எல்லாம் இருந்துச்சு. அட்டாச்டு பாத்ரூம், வாட்டர் ஹீட்டரும் இருக்கு. சுட தண்ணி எப்பவும் வரும். ரூம் நல்ல நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு வைஃபையும் கிடைக்கும். இவங்க கிட்ட 5, 6, 7 பேர் ஸ்டே பண்ணுற ரூம்ஸ் கூட இருக்கு. பெரிய ஃபேமிலியாக வந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் சோலோவாக வந்தால் ஏசி டார்மிட்ரி தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒவ்வொரு பெட்டுக்கும் லாக்கர் இருக்குது. லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் செப்பரேட் பாத்ரூம் இருக்குது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா லிஃப்ட் வசதி. 20 பேர் போகிற அளவுக்கு பெரிய லிஃப்ட் இருக்குது. வயசானவங்க, குழந்தைங்க லக்கேஜோடு வந்தால் ஈஸியாக மேலே போகலாம். நாங்கள் இங்கே ரூம் புக் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னென்னா இங்கே டாக்ஸி புக்கிங் கவுண்டர் இருக்குது.
மகாகாலேஸ்வர், ஓம்கரேஸ்வர், காலபைரவர், மங்கள்நாத் கோவில்னு பல இடத்துக்கு போய் சுற்றி பார்க்க இங்கேயே டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் உஜ்ஜயினுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்க கண்டிப்பாக 2 நாள் வேணும். இங்கேயே தங்கி எந்த இடம் எப்போ பார்க்கணும், எந்த வரிசையில் பார்க்கணும்னு எங்களோட வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தங்குறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக இங்கே லக்கேஜ் லாக்கர் ஃபெசிலிட்டி, பெய்டு பார்க்கிங், செப்பரேட் பெய்டு வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது. ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் லாக்கரில் வச்சுட்டோம் தர்ஷனுக்கு போகலாம். இங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னா நேரில் வந்து தான் பண்ண முடியும். ஆன்லைன் வெப்சைட் எதுவும் கிடையாது. ஹோட்டல் அவந்திகான்னு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்கும். ஃபோன் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். பேமெண்ட் எப்போதும் நேர்லேயே போய் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பர் அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உஜ்ஜயினில் ஒரு நல்ல ஸ்டே, நல்ல ஃபுட், அதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே உஜ்ஜயினில் பார்க்க வேண்டிய எல்லா புனிதமான தலங்களுக்கும் ஈஸியாக போய் பார்க்குற மாதிரின்னு எல்லா வசதியும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் இங்கே செட் ஆகலைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரிலேயே ஹோட்டல் சுதாமான்னு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குது. அங்கேயும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஹோட்டல் பற்றிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செய்யணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இங்கே ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் வீவர்ஸ்.